பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த 9வது மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவரும் அவர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் தேவன் நமக்கு நன்மைகளை, கிருபைகளை, இரக்கங்களை நம்மேல் வைத்து கிருபையாய் நடத்தி வந்தார். இந்த 9வது மாதமும் தேவன் உங்களை இரக்கமாய், அனுக்கிரகமாய், ஆசீர்வாதமாய் நடத்த அவர் வல்லவரும் போதுமானவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் நடுப்பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு சகாயராய் இருக்கிறார் என்று நம்மோடு கூட தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். இந்த மாதத்துல நீங்கள் நிறைய பேர் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறவர்களாக, அல்லது கடந்த மாதத்துடைய நிகழ்வுகளை நினைச்சு, அல்லது கடந்த வருடம், கடந்த காலங்களுடைய சில இழப்புகள், சில உதவி இல்லாத சூழ்நிலையில் தவித்தவைகள், அல்லது நாம் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைக்குரிய நபர்கள் நம்பிக்கை அற்றவர்களாக போனது என்ற பல வகைகளில் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருப்பீர்களானால், எனக்கு யார் உதவி செய்யக்கூடும் என்கிற ஏக்கத்தில் இருப்பீர்களானால், உங்களோடு கூட கர்த்தர் இந்த மாதத்திலே உறுதியாய் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு சகாயராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவர் சகாயராய் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தயவினால் தான் நம்முடைய வாழ்க்கை நாம் எம்மட்டுமாக சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தொடர முடிகிறது. தொடர்ந்து கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வு, அல்லது திருமணமான பிள்ளைகளுடைய குழந்தையின் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொல்ல முடியாத பிரச்சனை, அல்லது மன ரீதியாக இவ்வளவு ஆண்டு காலம் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறோம், என்ன ஒன்று திருப்தி இருக்கிறது என்கிற ஒரு கேள்விக்குறி என்கிற எந்த நிலையில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு கூட பேசுகிறது. அவர் உங்களுக்கு சகாயராக இருக்கிறார். நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிற பொழுது, நீங்கள் அவரோடு கூட பேச நினைக்கிற பொழுது, அவருடைய வேதத்தோடு கூட நீங்கள் இணைந்து இருக்கிற பொழுது, கொஞ்ச நேரம் அவரோடு ஜெபத்தில் நீங்கள் காத்திருக்கிற பொழுது, நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிறதை உங்களால் உணர முடியும். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சகாயராக இருக்கிறார். நீங்கள் சில இழப்புகளை சந்தித்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா இழப்புகளுக்கும் மத்தியிலும் அவர் உங்களுக்கு துணையாளராக இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து நீங்கள் மிகவும் பாரத்தோடு, கஷ்டத்தோடு, வருத்தத்தோடு இருப்பீர்களானால் இந்த வார்த்தையை நீங்கள் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே சகாயம் பண்ணுகிறது நிமித்தம் நீங்கள் அதை அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை நேசிக்கிற, இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் நடத்துகிற மணமக்கள் தகவல்மாகவும் நாம் இலவசமாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று நாம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். மாதந்தோறும் ஒரு இலவச முகாமும் தஞ்சையில் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்களுக்காகவும் எங்கள் ஊழியங்களுக்காகவும் நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சகாயமே இதுவரை கிடைக்காத சூழ்நிலைகளில் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். நிச்சயம் சொல்கிறேன், இந்த மாதம் அநேகருடைய வாழ்க்கையில, விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான ஆண்டவரே, இந்த 9வது மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் தேவனுடைய அனுக்கிரகமும் கிருபையும் பரிபூர்ணமாய் பிள்ளையோட வாழ்க்கையில் உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு சகாயம் இல்லையே என் வாழ்க்கையில, என் குடும்பத்துக்காக, எனக்காக யார் எனக்கு செய்வாய் என்று ஏக்கத்தோடு இருக்கிற வாழ்க்கையில சகாயம் பண்ணுங்கப்பா. தனித்து விடப்பட்டவருடைய நிலைகளில் கர்த்தர் துணை நிற்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பொருளாதார காரியங்களிலே, தனிப்பட்ட விஷயங்களிலே, தகப்பன திருமண காரியங்களிலே, குழந்தை காரியங்களிலே, தகப்பன சொத்து பிரச்சனைகள் என்கிற எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை தனித்து விடப்பட்டவர்கள் போல இருப்பார்களோ அவர்களோடு கூட இந்த நாள் இடைவெளிவீராக. ஒவ்வொருவரோடும் கூட உங்களுடைய கிருபையை அனுப்பி நீ இடைவிட்டு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகாயம் பண்ண வேண்டிய பிள்ளைகளுக்கு நீ சகாயம் பண்ணுங்கப்பா. எந்த காரியத்துக்கு உங்களுடைய பிள்ளைகள் இந்நாள் வரைக்கும் பயந்தார்களோ அந்த காரியத்தில் இந்த மாதம் நீர் விடுதலையாக்குறதைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் ஒரு மகிழ்ச்சியின் மாதமாய் மாற்றுங்க. உம்மிடத்திலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகாயம் வரட்டும். இந்த ஊழியத்தை ஆண்டவரை நேசித்து உதவுகிற ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாரத்தை சுமக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய பாரத்தை நீ நிச்சயம் சகாயராய் இருந்து நீ சுமப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே செய்யும். ஆசீர்வதி தொடர்ந்து உடைய கிருபைகளுக்குள் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சகாயம் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் யாவருக்கும் இருக்கும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.